எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முருங்கைக்காய் கோழிக்கறி போட்டு தாங்க ஒரு ஆணம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நார்மலாக நம்ம கறியானம் வைக்கிற மாதிரி தான் எண்ணெய் வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு கோழிக்கறி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காவை போட்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முருங்கைக்காய் கறி கூட போட்டு செஞ்சாலே எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கறிக்கும் போடலாம், மீனானத்துக்கும் போடலாம், கோழிக்கறிக்கும் போடலாம். எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் அப்படி செஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய் கறியில் போட்டு செஞ்சால். அதுக்காக சூப்பரான ஒரு ஆணம் செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டான சாப்பாடு, சூப்பரான டேஸ்ட் சாப்பாடு. வேணுன்னா மிளகு ஜீரகத்தூள் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, டாட்டா பாய். சூப்பரான ஆணம் ரெடி.